டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து ஸ்பைக் லீ பற்றியும் பிளாக் சினிமாவில் அவர் பண்ண சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் பார்த்த அவரோட படங்கள் 1-2 இருக்குது, அதோட பற்றியும் ஜென்ரலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். 1970 வந்துட்டு அமெரிக்காவில் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து பீக்கில் இருந்தது. 70களோட ஸ்டார்டிங்கில். அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபிலிம்ஸ்க்கெலாம் வந்துட்டு பெரிய ஃபண்டிங் இல்லாத காரணத்தினால பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு, மூவி ப்ரொடக்ஷன்ஸ்லாம். அந்த மாதிரி டயத்தில் கருப்பின மக்களுக்கும் நம்ம படம் எடுக்கணும், அவங்களையும் நம்ம பார்க்க வைக்கணும், பாக்ஸ் ஆஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு காரணத்தினால கருப்பின மக்களை என்கேஜ் பண்ணுற விதமான படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நிறையா படங்களில் கருப்பினவங்க மக்கள் வந்து ஹீரோ ஹீரோயினாகவும் மெயின் கேரக்டர்ஸாக ப்ளே பண்ணுற மாதிரியான படங்கள் வர ஸ்டார்ட் ஆனிச்சு. அதை என்னன்னு சொல்லி காயின் பண்ணுறாங்கன்னா பிளாக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காயின் பண்ணுறாங்க. பிளாக் எக்ஸ்ப்ளாய்டேஷனுங்கிற வேர்டு தான் பிளாக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இப்போ பாக்ஸ் ஆஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலுமே பெரிய லெவலில் வெற்றி எதுவும் இல்லை, அப்படியே தான் போய்கிட்டுருக்கு. காரணம் என்ன தான் பிளாக் சினிமாவாக இருந்தாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லோரும் கேபிட்டலிஸ்ட்டுங்கிறதுனால ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்குது. சரியாக எந்த படமும் சக்ஸஸ் ஆன மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ கருப்பின மக்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களில் இருக்கிற கலையார்வம் இருக்கிற டைரக்டர் ஆகணுன்ட்டு இருக்கிறவங்க, ரைட்டர் ஆகணுன்ட்டு இருக்கிறவங்க அவங்களாவே இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கேபிட்டலிஸ்ட்கிட்டேருந்து ஃபண்டிங் எடுக்காமல் இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் அவங்களும் தானும் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ண பீரியட் வந்து 75க்கு அப்புறம் 80க்கு அப்புறம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கராக தன்னை ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்பைக் லீ. இன்றைக்கி ஹாலிவுட் பாப் கல்ச்சரில் மெயினாக தமிழில் ஸ்கார்செஸி பற்றி பேசுகிறோம், டாரண்டினோ, நோலன் எல்லாரை பற்றி பேசுகிறோம். ஸ்பைக் லீயும் ஒரு முக்கியமான ஆள், பேச வேண்டியதில்லை. எனக்கு ஸ்பைக் லீ எப்படி அறிமுகம்னா, லாக்டவுன் டைமில் நிறையா ஹாலிவுட் படம் பார்க்க ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் அந்த டைம் ஆஸ்கர்ஸ் வின் பண்ண படம் ஜுடாஸ் த பிளாக் மெஸ்ஸையான்னு ஒரு படம். அது பிளாக் பேந்தர் பார்ட்டி அங்கே நடக்கிற கதை, அதில் நடக்கிற கதை மாதிரியான அவங்களோட சிவில் மூமெண்ட் எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு படம். அது பார்த்து பிளாக் பேந்தர் பார்ட்டின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பைக் லீயோட மால்கம் எக்ஸ் தான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம். மால்கம் எக்ஸ் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் லீடர். பிளாக் பேந்தர் கூடலாம் அவருக்கு இது இருந்து பிளாக்ஸ்க்காக அவங்களோட ரைட்ஸ்க்காக நின்னவர். ஸோ இப்படி தான் ஸ்பைக் லீ எனக்கு அறிமுகம். அடுத்தடுத்து நான் அவரோட மோ பெட்டர் ப்ளூஸ், அப்புறம் டூ த ரைட் திங், அதுக்கப்புறம் கடைசியாக நான் அவர்கிட்ட பார்த்தது வந்து பிளாக் கிளாக்ஸ்மேன் சொல்லிட்டு ஒரு படம். 3-4 படம் வந்து நான் அவருக்கு பார்த்துருக்கேன். ஸோ ஸ்பைக் லீ வந்து இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கராக ஸ்டார்ட் பண்ணாத சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனாலுமே அவர் வந்து ஒரு இப்போ எப்படி இங்கே ரஞ்சித் இருக்காரோ அது மாதிரி ஒரு சிங்கிள் கோலை வச்சுட்டு நான் இவங்களோட அப்லிஃப்ட்காக தான் நான் படம் பண்ணுவேன், இவங்கள என்னென்ன டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து என்னோடய ஃபிலிமில் நான் சொல்லுவேன். ஒயிட் சுப்ரமிஸ்ட் எப்படி இருக்காங்களோ அதை நான் சட்டரிக்கலாக டீல் பண்ணுவேங்கிற மாதிரியான ஒரு சிங்கிள் கோலோட இந்த படம் தான் பண்ண போகிறேங்கிற நோக்கத்தோட படம் பண்ணுறாள் தான் ஸ்பைக் லீ. கிட்டத்தட்ட 80கள்லேருந்து போன வருஷம் வரைக்கும் படம் பண்ணிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படமுமே வெவ்வேறு விதங்களில் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஷீஸ் காட் ஹேபிட்னு சொல்லிட்டு ஒரு படம். ஒரு ஆஃப்ரிக்கன் விமன் 3 வெவ்வேறு ஆண்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, அதை எப்படி டீல் பண்ணுறா, அவள் தான் ஃப்ரீவில்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா, அதை எப்படி டீல் பண்ணுறாங்கிற விஷயத்த கொஞ்சம் காமிக்கலாக சொல்கிற படம் தான் ஷீஸ் காட் ஹேபிட்.
இது வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்குது. யாருக்குன்னா ஸ்பைக் லீக்கு மட்டும் இல்லை, பிளாக் சினிமாக்கே ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்குது. அத்தனை நாட்கள் கருப்பின மக்களை மெயின் கேரக்டர்ஸாக வச்சு அந்த படங்கள் எதுவும் ஓடாதப்போ அந்த விஷயத்தை வந்து பிரேக் பண்ணுறது வந்து ஷீஸ்கா டாவிட் தான். பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஸ்பைக் லீக்கு தொடர்ந்து ஹாலிவுட்டில் அடுத்தடுத்த இத்தனை வருஷங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருந்துட்டு இருக்குது. அடுத்த படம் ஸ்கூல் டேஸ்னு ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் இருக்கிற இன்டர்னல் டிஸ்கிரிமினேஷன், கருப்பின மக்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த இன வேறுபாடு, அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் வந்து சொல்கிற மாதிரியான படங்கள். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில், மீடியாவில், வேறு எந்தெந்த தளங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கருப்பின மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் அங்கே எந்த மாதிரி இருக்குங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரியான படங்கள் ஸ்பைக் லீ தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. தொடர்ந்து படங்கள் பண்ணும்போது அவர் தனக்குன்னு ஒரு டைட்டில் கார்டு யூஸ் பண்ணுறாரு. எப்படி ஃபிலிம் பைன்னு போடுவாங்க, இல்லை ரிட்டர்ன் அண்ட் டைரக்டர்னு போடுவாங்க, அந்த மாதிரி ஸ்பைக் லீ ஜாயிண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் கார்டு வந்து அவர் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஜாயிண்ட்டுங்கிறது நம்ம தமிழில் கலைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அட்டின்னு யூஸ் பண்ணுவோம்னா டாப் அடிக்கிறது, டாப்னு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு வேர்டு தான் ஜாயிண்ட் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸு, லைக் மைண்டட் பீப்புள் எல்லாரும் ஒரே கேதரிங்கில் ஒன்றா இருக்கிறது வந்து ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். இல்லைனா இதை இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்னா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கலையை எடுத்துக்கிட்டு, கலையை ஒரு ஆயுதமாக எடுத்துகிட்டு, ஒரு டூலாக எடுத்துகிட்டு, தனக்கு இருக்கிற ஐடியாஸை வந்துட்டு கலை மூலயமா வெளிப்படுத்துகிற அந்த கனெக்ஷனையும் ஜாயிண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பைக் லீ வெறும் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் மட்டும் எடுக்கல, அவர் நிறைய டாக்குமெண்ட்ரிஸும் எடுத்திருக்காரு. அவரோட ஃபஸ்ட் டாக்குமெண்ட்ரி வந்து 4 லிட்டில் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் சுப்ரீமிஸ்டால் நடத்தப்படுற பாம் பிளாஸ்டில் ஒரு 4 சின்ன பிளாக் கேர்ள்ஸ் இறந்து போகிறாங்க. அதை பற்றின ஒரு அந்த அந்த எக்ஸாக்ட் ஈவெண்ட்டை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி தான் ஒரு ஃபஸ்ட்டு எடுக்கிறாரு. தொடர்ந்து அப்புறம் நியூயார்க் சிட்டியை மட்டும் பேஸ் பண்ணி 9/11 நடந்ததுலேருந்து கோவிட் வரைக்கும் நியூயார்க் எந்த மாதிரியான செட்பேக்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு நியூயார்க்கை பற்றி மட்டுமே ஒரு தனி டாக்குமெண்ட்ரியாகவும் எடுத்திருக்காரு. ஸோ எல்லா டேரக்டர்ஸோட படமும் நம்ம பார்க்குற மாதிரி ஸ்பைக் லீயையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஸ்பைக் லீ எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். இருந்தாலும் நானும் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால நான் வந்து சரி ஸ்பைக் லீ பற்றி பேசலாம், அவரோட படங்களை வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக நேற்று தான் ஸ்பைக் லீயோட பர்த்டே. நேற்று ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் நேற்று வந்து நான் துரந்தர் 2 பார்த்துட்டேன், அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஷூட் பண்ண முடியல. அதனால் இதுவுமே எப்போ வீடியோ பப்ளிஷ் ஆகுன்னு தெரில. ஸோ ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, கரெக்டாக அன்னைக்கு ட்ரெண்டுன்னா அது அன்னைக்கே பண்ண முடியுமான்னு தெரில. அதனால் பார்க்கலாம், தோணும் போதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். பரவாயில்ல, இப்போ தான் ஷூட் பண்ணி முடித்தேன். ஒரு ஃபேக்சுவல் எரர் பண்ணிட்டேன். என்னென்னா மால்கம் எக்ஸ் வந்து பிளாக் பேந்தர் பார்ட்டி கூட இருந்தாருன்னு சொல்லி அந்த இடத்துல லைட்டாக உளறிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். என்னென்னா மால்கம் எக்ஸோட இன்ஸ்பிரேஷனில், அவரோட அசாசினேஷனுக்கு அப்புறம் அவரோட இன்ஸ்பிரேஷனில் உருவாக்கப்பட்டது தான் பிளாக் பேந்தர் பார்ட்டி. அவரோட ஸ்லோகன்ஸ், அவரோட ஐடியாஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதை பேஸாக வச்சுக்கிட்டு லேட்டு ஒரு 1965 அப்புறமா உருவாக்கப்பட்டது தான் பிளாக் பேந்தர் பார்ட்டி. அந்த ஃபேக்ட்ஸில் எரர் பண்ணிட்டேன். இப்போ தான் லேசாக டவுட் வந்துச்சு, செக் பண்ணிட்டு திருப்பி சொல்கிறேன்.